வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குளோபல் மேப்பில் வந்து எப்படி நம்ம டேட்டா ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம பண்ணுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அட்வான்ஸ்டு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பபுள் சார்ட்ஸு இது மாதிரி சார்ட்ஸ்லாம் வந்து மேப்பில் ஃபிட் பண்ணி காட்டுவாங்க. கலர் பண்ணுறது ப்ளஸ் வந்து அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிறத வந்து ரெட் கலர் இது மாதிரி பண்ணுறாங்க காட்டுங்களா. அது எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர் பவர் பிஐ இல்லைனா டேப்லோ அப்படிங்கிறத பற்றி வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ டேப்லோ பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு பவர் பிஐயில் வந்து எப்படி வந்து மேப்ஸில் நம்ம டேட்டாவை ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இதில் போயிட்டு இந்த இடத்துல நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து குளோப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது லோட் ஆகிக்கும். ஸோ வந்து மேப்புக்கு உண்டான டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைப் ஆஃப் மேப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த நம்ம சேல்ஸ் டேட்டா வச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான் சிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு டேட்டா இருக்குது, அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். மூணாவதாக வந்து யூஎஸை வந்து எப்படி யூஎஸ் பாப்புலேஷனை வச்சு எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இந்தியாவை பற்றி சில டேட்டாவை வச்சு இந்தியாவில் எப்படி மேப் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ளே லேட்டராக பார்க்கலாம். ஸோ வந்து ஈவன் இந்தியாவோட தமிழ்நாடு கூட மேப் பண்ணலாம், எந்த சின்ன ரீஜன் கூட மேப் பண்ணலாம், அது எல்லாமே நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப் இருக்குது. மேப் இதை நான் இந்த இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தோடனே அதுக்கு தகுந்த இதெல்லாம் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து லொக்கேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே ட்ராப் பண்ணணும். ப்ளஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூடு வந்து அது வந்து நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா நியூமரிக் டேட்டாவை சைஸில் ட்ராப் பண்ணணும். டூல் டிப் வேணும்னா நம்ம ஏதாச்சும் டேட்டா வேணும்னா அப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ரீஜியன் நேம் காட்டுங்களா. ரீஜியன் நேமில் தான் டேட்டா இருக்கும். ஸோ கொண்டாந்து நீங்கள் உள்ளே ட்ராப் பண்ணலாம், இல்லைனா லொக்கேஷனில் ட்ராப் பண்ணலாம். எங்கே வேணாலும் ட்ராப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டேட்டா என்ன அப்படின்னு ரீட் பண்ணி அதுவே வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ வந்து ரீஜியன் நேமை வந்து இது செக் பண்ணுது. எங்கே போய் குளோபல் மேப்பில் எந்த ரீஜனில் போயிட்டு இந்த டேட்டா ஃபிட் ஆகுது, கொடுத்துருக்கிற ரீஜன் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஜன் எல்லாமே இங்கிலாண்டில் இருக்கிற மெயின் ஸ்டேட்ஸோட நேம்ஸ் தான் நம்ம ரீஜனாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ண பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன டாட்ஸு. ஸோ இதை தான் வந்து மேப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. நம்ம டேட்டாவோட ரீஜன் என்னென்ன அப்படின்னா யுனைடெட் கிங்டமில் இருக்கிற மெயினான ஸ்டேட்ஸோட இதுதான் இந்த டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெர்சி சைட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைனி அண்ட் வியர் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் யாஸ்கியர் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டேட்டா வச்சு யுனைடெட் கிங்டமில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த டேட்டா இருக்குது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சைஸு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த சிட்டியில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் வால்யூமை தூக்கி இந்த சைஸில் போடுங்க. ட்ராப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்கே அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கோ அது வந்து சைஸ் வந்து பெருசாகவும், கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதாகவும் ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இன்னும் நிறையா பண்ணலாம். நான் இது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த வர இந்த வீடியோவில் இன்னும் நிறையா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு போய் வச்சிங்கன்னாவே ரீஜன் வந்து கிரேட்டர் மான்செஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய சூப்பரான ரீஜியன். ஸோ வந்து அந்த ரீஜியனில் தான் வந்து இருக்கிறதுலேயே அதிகமான சேல்ஸ் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே கம்மியான இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இதை ஏதாவது மூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இங்கே வருது அப்படின்னா இதில் மூவ் பண்ணி பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இருக்கிற டேட்டாவை இப்படி தான் லோட் பண்ணி நம்ம மேப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இங்கே லோட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக நேமே கொடுத்துட்டோம். கிரேட்டர் மான்செஸ்டராக இருக்கட்டும், டைனி அண்ட் வியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேமே கொடுத்துட்டோம். பட் இப்போ இன்னொரு டேட்டா ஒரு லோட் பண்ணுற மாதிரி ஆப்கானிஸ்தானோட பாப்புலேஷன். ஸோ இங்கே போங்க, இதில் இல்லை இந்த டேட்டாவில் ஆப்கானோட பாப்புலேஷன் டேட்டா இல்லை. ஸோ நான் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு வந்து கிளிக் பண்ணணும், டேட்டா கொடுங்க, எக்ஸல் ஒர்க் புக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் கொண்டு இருந்து புல் பண்ணலாம். நீங்கள் எங்கே ஈவன் சர்வரில் இருந்து கூட புல் பண்ணலாம். அதை பற்றி எக்கச்சக்கமான டேட்டா வந்து எக்கச்சக்கமான சோர்ஸ்லேருந்து லோட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஸோ டேட்டா வந்து லோட் ஆகும். ஓகே, டேட்டா வந்து லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. அந்த ஒரு எக்ஸல் தான் லோட் பண்ணேன், பட் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸில் வந்து எனக்கு வந்து ஆப்கானிஸ்தானோட டேட்டா மட்டும் வேணும். நான் கிளிக் பண்ணி லோட் கொடுத்துடலாம். இங்கே லோட் ஆகும் ப்ரிவியூக்கு, பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணதில்லை. லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சிட்டியோட நேம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, லோட் கொடுங்க. லோட் கொடுத்துட்டா
ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும் ஆப்கானிஸ்தானோட டேட்டா. சரி, ஓகே. இப்போ வந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் ஆகும், சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஹெச்பி அட்மின்ஸு ஹவுசிங் டேட்டாவை வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போல ஆப்கானிஸ்தானோட டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பை செலக்ட் மேப் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வந்துடும். ஸோ இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பீப்புள், சிட்டி நேம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னா சைஸில் கொண்டாந்து ட்ராப் பண்ணணும், கரெக்டுங்களா? ஓகே, இங்கே ட்ராப் பண்ணி விட்ருங்க. சைஸில் ட்ராப் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து மேப்பில் லோட் பண்ண பார்க்குது. நம்ம ஆல்ரெடி மேப் செலக்ட் பண்ணிட்டோம், மேப்பில் லோட் பண்ண பார்க்குது. பட் மேப்பில் லோட் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா மேப் வந்துருச்சு, மேப்பில் வந்து லோட் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம நம்பர்ஸை மட்டும் தான் லோட் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ் வந்து இந்தந்த சிட்டியில் இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் எந்த சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலை. அது வந்து நேமில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நேமை கொண்டாந்து லொக்கேஷனில் ட்ராப் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே ட்ராப் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இங்கே வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து லொக்கேஷன் லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இந்த மேப்பில் வந்து நம்ம ஆப்கானிஸ்தானோட டேட்டா மட்டும்தான் வச்சுருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாவிலாம் வந்து லோட் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு வேர்ல்டில் வந்து ஒரே நேமில் நிறைய சிட்டிஸ் இருக்குது. அதான் வந்து இதுக்கு மிக முக்கியமான காரணம். இப்போ வந்து சேலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்குது, பட் அமெரிக்காவிலையும் சேலம்னு இருக்குது. ஸோ வந்து பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகி சேலம் அப்படிங்கிறது எது அது போய் மேட்ச் பண்ணுதோ அதுக்குள்ளே போய் அதுக்கு சில அல்காரிதம் இருக்கும் பின்னாடி, அதை பொறுத்து அங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா உட்கார வச்சிடும். பட் இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டா லோட் பண்ணியிருக்கு, டாமன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலையும் இருக்குது. அதனால் டாமனில் போனால் இங்கே லோட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த டேட்டா கரெக்டாக ஆப்கானிஸ்தானில் மேப் பண்ணியிருக்கு. பட் இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய டேட்டா கொண்டாந்து மார்வாரா அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நேம். ஸோ பட் ஆனால் ஆப்கானிஸ்தானில் அது மாதிரி ஒரு சிட்டி இருக்குது. ஸோ வந்து இங்கெல்லாம் கொண்டாந்து லோட் பண்ணி வச்சுருக்குது. பட் மெஜாரிட்டி 80% டேட்டா வந்து கரெக்டாக கொண்டாந்து ஆப்கானிஸ்தானில் லோட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் வரும். இந்த லொக்கேஷன் நேமில் ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புள் சிட்டிஸோட நேம் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகி இது மாதிரி இதாகுது. இதே வந்து கண்டிப்பாக லேட்டிடியூட் லாங்கிடியூட் எப்படி இருக்குன்னா ஒரு கற்பனை கோடுகள் வந்து எல்லா பூமி ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ ஒரு எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு ஒரு லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் இங்கே பாருங்கள் லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் இருக்கும். ஸோ வந்து இது பூமியில் கற்பனையாக இருக்கிற கோடு அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அட்ரஸ் மாதிரி பர்டிகுலர் அட்ரஸ் மாதிரி இருக்கும். ஸோ சேட்டலைட்ஸில் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்டை தான் யூஸ் பண்ணலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி நேமுக்கு பதிலாக நீங்கள் லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 100% டேட்டாவை கொண்டாந்து ஒரு டேட்டா விடாமல் 100% டேட்டாவை வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே லோட் பண்ணலாம். ஸோ வந்து எந்த பர்டிகுலர் பிளேஸ் சொல்கிறீங்களோ அக்யூரேட்டாக வந்து மேப்பில் லோட் பண்ணி தரும் பவர் பிஐ. ஸோ வந்து அங்கே தான் வந்து லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். லேட்டிடியூடு லாங்கிடியூடு வச்சு எப்படி வந்து டேட்டாவை மேப் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேட்டா என்ன இருக்குன்னா யூஎஸ் டேட்டா வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுவும் நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களா, அந்த ஸ்டேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸ்டேட் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பாப்புலேஷன் டீட்டெயில், பாப்புலேஷன் ரேங்க் இருக்குது, பாப்புலேஷனோட டீட்டெயில் இருக்குது. பாப்புலேஷன் எந்த அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மேக்ஸிமமாக ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் லோட் ஆகிருக்கு. ஸோ நான் லோட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஆன்லைனில் இந்த டேட்டாலாம் கிடைக்கும். நான் எங்கே டேட்டா எடுக்கிறது அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்குன்னு இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட்டா தேவைப்படுறதா எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ புது சீட் ஓப்பன் பண்ணுங்கள். புது சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு வழக்கம் போல் குளோபை கிளிக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 டேட்டாவும் இருக்குது. நம்ம இந்த டைம் வந்து ஸ்டேட்ஸோட டேட்டா எடுக்கிறோம். ஸ்டேட்ஸில் வந்து கண்ட்ரியை வந்து நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்டேட்டை ட்ரா பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொண்டு எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா லொக்கேஷனில் ட்ரா பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இப்போ ரீட் பண்ணோன்னே எல்லா ஸ்டேட்டையும் வந்து பர்டிகுலராக இது பண்ணிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான் அது. ஸோ வந்து யூஸ்வலாக யூஎஸில் இருக்கிற ஸ்டேட்டு கான்ஃப்ளிக்ட் வராமல் மேப் பண்ணிடும். ஸோ கிட்டத்தட்ட 51 ஸ்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது இன்க்ளூடிங் இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட் அலாஸ்காவும் பார்த்திங்கன்னா கனடாவுக்கு அந்த ஸ்டேட் இருக்குது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவாய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹவாய் இருக்குது. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவோட சேர்ந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் கரோலினா இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக மேப் பண்ணிடுச்சு. ஸோ பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலான பபுள் சைஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து
பபுள் சைஸ் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிறத வந்து பெரிய சைஸாகவும், கம்மியாக பாப்புலேஷன் இருக்கிறத கம்பேரிசன் பண்ணுங்க கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாப்புலேஷன் ரேங்கிங்கை ட்ராப் பண்ணுறதோட பாப்புலேஷனை டேரெக்டாக கொண்டாந்து சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? சைஸில் கொண்டாந்து ட்ராப் பண்ணி விட்ருங்க. ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணி இருக்கிறதுலே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது கலிஃபோர்னியா தான். கலிஃபோர்னியா வந்து மிக முக்கியமான ஸ்டேட்டு. மெயினாக சாஃப்ட்வேர் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கலிஃபோர்னியா தான் லீடிங்கில் இருக்குது. அதிகமாக டேக்ஸ் ரெவன்யூ வர ஸ்டேட்லேயும் ஒரு முக்கியமான ஸ்டேட் கலிஃபோர்னியா. அடுத்தது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது டெக்சாஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நியூயார்க். இது 3 முக்கியமான அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்ஸ். ஸோ வந்து இது 3 வந்து ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த விஷயம்தான் இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம மேப் பண்ணலாம். வரப்போகிற வீடியோக்களை நம்ம கண்டிப்பாக அதை பற்றிலாம் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.